வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். மொழியை வைத்து திமுக தேவையில்லாத அரசியல் செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன் வச்சிருக்கிறாங்க. ஆனா மொழிக்கான போராட்டம் எவ்வளவு ஒரு 100 வருடங்கள் கடந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். பாஜக இந்த விஷயத்துல ஏதோ அரசியல் பண்ணணும்னு முயற்சி பண்ணி இன்னைக்கு அது ஒரு பெரிய ட்விஸ்டா மாறி இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஆகட்டும், நார்த் இந்தியாவை சேர்ந்தவர்கள், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், வடக்கில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஸ்டாலினை பத்தி பேசுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தி சென்றார்னு பேசுறாங்க. நிறைய மீம்ஸ், நிறைய கம்பாரிசன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு வர்சஸ் யூபி, தமிழ்நாடு வர்சஸ் பீகார், தமிழ்நாடு வர்சஸ் மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறிய மாநிலமாக இருக்குன்னு இன்னைக்கு இந்தியா பூரா ஒரு பேசும் பொருளாக தமிழ்நாடு மாறி இருக்கு. இது பிஜேபி எதிர்பார்க்கலையா? ஏதோ ஒரு அரசியல் செய்ய முயற்சி பண்ணி அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல் செய்யணும்னு நினைச்சா பரவாயில்ல. டர்ட்டி அரசியல், அழுக்குத்தனமான கீழ்த்தனமான அரசியல் செய்யணும். இவங்க எப்பயுமே அப்படித்தான். இவங்க நேர்மையான வழியில எங்கேயுமே ஜெயிச்சது கிடையாது. இப்ப இதுல நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு தடவை கர்நாடகாவில் மாநில சட்டமன்றத்துக்கு எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல இங்க ஹோசூர்ல குடிநீர் திட்டம் விரைந்து செயல்படுத்துங்கன்னு சொல்லி துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. அந்த நேரத்துல அருண் ஜேட்லி, அவர் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர், அவர் பிஜேபி லீடர் சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு படகுல இதெல்லாம் எங்க பிரதேசம், கர்நாடக பிரதேசம், இங்க இவங்க இது மாதிரி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்றாங்க, குடிநீர் திட்டம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ரொம்ப சூழ்ச்சியான ஒரு திட்டம். எதுக்காக பண்ணாருன்னா, அப்போ உடனடியா தமிழ்நாட்டு மக்கள் இது என்ன ஹோசூரை பத்தி இப்படி பேசுறீங்க அப்படின்னு முதல்வர் கருணாநிதி அறிக்கை விடுவாரு. அறிக்கை விட்டோன்னே கர்நாடகாவில் போய் பாத்தீங்களா, நம்ம இடத்த அவங்க தங்களுடைய இடம்னு சொல்றாங்க, அவங்க யாரு, காங்கிரஸ் உடைய தோழமை கட்சி அப்படிங்கிற சூழ்ச்சி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா கருணாநிதி அவர்கள் மௌனம் காத்தார். இந்த நேரத்துல அனவசியம் பேச வேண்டாம் அப்படின்னு. இது ஒரு உதாரணம். ஒரிசால என்ன பண்ணாங்க, இதுல தமிழ்நாட்டுல பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷருடைய சாவியை திருடி போய் வச்சுட்டாங்க. கீழ்த்தரமான இந்த குற்றச்சாட்டு சொன்னது யாரு? இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி, இந்த தர்மேந்திர பிரதான். இப்ப இந்த கூக்குரல் போட்டுட்டு இருக்காரு. இவர் சொல்லி கொடுத்தா அவர் சொன்னாரு அப்படின்னு நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் சொன்னாரு. ஒரு விவாதத்துல சொன்னாங்க. இப்படி கீழ்த்தரமா பண்றதே இவங்களுக்கு வழக்கமா போச்சு. இப்ப இன்னொன்னு என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா நீங்க சேலையை கழட்டி விட்டவங்க தான். முதல்ல இது ஒரு நாடாளுமன்ற விவாதத்தில் கூறப்படும் பொழுது இன்னொரு சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட அல்லது நடந்த எந்த நிகழ்வுகளையும் பற்றி இங்கு பேசுவதற்கு உரிமை கிடையாது. ஏன்னா என்ன வேணாலும் பேசலாமே குற்றச்சாட்டு அங்க உள்ளது பத்தி. அப்ப பேசுறதுக்கு உரிமை கிடையாது. இது இவரு அவைத்தலைவருக்கு தெரியாதா? துணை குடியரசுத் தலைவருக்கு தெரிஞ்சுதான் தலையாட்டிட்டு இருக்காரு. அடுத்து சிவா தான் சொன்னாரு, நான் உங்ககிட்ட ரூல்ஸை நினைவுபடுத்த விரும்புகிறேன், இது அவை குறிப்பில் இருக்கக்கூடாது. அது தலையாட்டுறேன். ஆமா, இது அவை குறிப்பில் இருக்கக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? பேசுறதெல்லாம் பேசிட்டோம், ஜனங்கள் மத்தியில் ஏதாவது ஒண்ணு போய் சேரட்டும். சரி, இன்னொன்னு கேட்கிறேன். இவங்க நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, நீங்க ஜெயலலிதாவை எப்படி இருக்குன்னு தெரியாதா? ஜெயலலிதா சட்டமன்றத்தில் கீழ்த்தரமா நடக்குது. இப்ப இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஜெயலலிதா ஒரு பெரிய ஹீரோயினா, வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு ஒப்பா காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. சரி, அப்ப அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அண்ணாமலை சொன்னாரு, ஜெயலலிதா அக்யூஸ் நம்பர் 1 இருந்தாங்க, கன்விக்டட் கிரிமினல், பயங்கரமான லஞ்ச ஊழல் பேர் வழி அப்படின்னு இவங்க தானே சொன்னாங்க. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இவ்வளவு கீழ்த்தரமா அரசியல் பேசுறவங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு இவங்களுக்கு இது பேக்வேர் ஆகிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டுமா இந்தி திணிப்பு இருக்குது? இதுல மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்காங்க, மராத்தி பத்தி சொல்லியிருக்காங்க, பெங்கால்ல சொல்லியிருக்காங்க, கர்நாடகால சொல்லியிருக்காங்க, போஜ்பூரி. நேற்று விவாதத்தில் திமுக எம்பி சொன்ன போஜ்பூரி ஆட்கள் பெரிய கான்பரன்ஸே நடத்து எங்களுடைய மொழியை நசுக்குவதற்கு முயற்சி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் இவங்க எப்படி பதில் சொல்ல போறாங்க? இவங்கதான் கிளப்பி விட்டாங்க. இப்ப தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து பார்லிமெண்ட்ல போய் பேசுவார் அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயம் இல்ல. நீட் தொடர்பான முறைகேடுகள் சம்பந்தமாவும் பார்லிமெண்ட்ல அப்படிதான் போய் சொன்னாரு. இப்ப இந்த விஷயத்திலயும் நிதி தரமாட்டோம் அப்படின்னு முதல்ல ஆணவமா பேசினது, அப்புறம் தமிழக எம்பிக்கள் எல்லாரையும், ஒட்டுமொத்த தமிழ்நாடுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டது, இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இது இவர் மட்டும் இல்ல, இவரை தொடர்ந்து இன்னொரு அமைச்சர் சமஸ்கிருதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஒரு மொழி அப்படின்னு பேசினது. அதுக்கப்புறம் சௌஹான் பாத்தீங்கன்னா, சிவராஜ் சிங் சௌஹான் நான் 2 முறை தமிழ்நாடுக்கு வந்தேன், ஆனா அங்க மினிஸ்டர்ஸ் என்ன மீட்டே பண்ணல அப்படின்னு சொல்றது.
இந்த பேட்டர்னை பார்க்கும் பொழுதே இயல்பாகவே இவர்களுக்கு வந்து தென் மாநிலங்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மீது ஒரு ஒரு வெறுப்பு உணர்வு, ஒரு பகை உணர்ச்சி இருக்கோ, ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு தோணுது. ஒரு விசரல் ஹேட்ரட் ஏதோ இருக்கு தமிழ்நாடு மீது, குறிப்பாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு தென் மாநிலங்கள் மீது இவங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறேங்க? உங்க தயவு இல்லாமல்லாம் நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆணவமா, இந்த போக்கு வந்து இன்னும் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுகிட்டே போகுதே, இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்துல கொண்டு விட்டுறாதா அப்படிங்கிற ஒரு கவலையும் ஏற்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுடைய குரோத் மாடல் வந்து இவங்களுடைய குரோத் மாடலுக்கு எதிரானது. இதுதான் அடிப்படை காரணம். தமிழ்நாடு குரோத் மாடல் வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட், ஒருங்கிணைந்த வளர்ச்சி. கீழே உள்ளவங்க மேல உள்ளவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு கீழே உள்ளவங்க கீழே உள்ளவங்களாவே இருக்கக்கூடாது, அவங்க மேல உள்ளவங்களா வந்துடணும், மற்றவங்களுக்கு சமானமா வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வளர்ச்சி. ஆனா இவங்க வந்து பார்லிமெண்ட்லயும் சொன்னாங்களே, நாங்க வந்து ஹியூமன் நீட் சென்டர்ட் டெவலப்மெண்ட் நம்பிக்கை கிடையாது, குரோத் ஓரியன்டேஷன் தான். ஜிடிபி எவ்வளவு வருது, எங்களுக்கு எஃப்டிஐ எவ்வளவு வந்திருக்கு, எத்தனை ஏர்போர்ட் கட்டியிருக்கோம், எத்தனை ஷிப் வந்து வந்திருக்கு, இதுதான் எங்களுக்கு குரோத் உடைய அடையாளம். அப்ப சில பேர் வளர்ந்தாங்கன்னா அவங்க ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் சரி இனிமேல் நம்மளும் கொஞ்சம் கீழே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கீழே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இவங்களுடைய வளர்ச்சி திட்டம். ஆனா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டம் அப்படி கிடையாது. இவங்களுக்கு என்ன பயம்னா, தமிழ்நாடு வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற நியூஸ் பார்க்கும்போது மற்ற மாநிலங்களில் இந்த கேள்வி எழுதுல, நீங்க ஆள்கின்ற மாநிலங்கள் எல்லாம் ஏன் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற இவங்களுடைய அஸ்திவாரத்தை அழைச்சு ஆட்டி பார்த்துரும்ல. அதனால இவங்க வந்து இவர் சாணக்கியன் வந்து என்ன பண்ணாரா, நடந்து போகும்போது நெருஞ்சி முள் வந்து காலில் குத்திடுச்சான். அவரும் சந்திரகுப்தன் நடந்து போகும்போது உடனே நெருஞ்சி முள்ள வாயில போட்டு நல்லா கசக்கி காரி துப்புனாராம். உடனே சந்திரகுப்தன் கேட்டாராம், குருவே நெருஞ்சி முள்ள பேசாம தூர தூக்கி போட்டா பத்தாதானா? அதுக்கு இவர் சொன்னாரா, இல்லை உனக்கு விவரம் தெரியல, தூர தூக்கி போட்டோம்னா அது நாளைக்கு பெரிய மரமா வளர்ந்துரும், அந்நேரம் நம்ம இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால இப்பயே அதை ஒண்ணுமில்லாம நசிக்கணும். அதுதான் இவங்களுடைய திட்டம். தமிழ்நாட்டை ஒண்ணுமில்லாம நசிக்கிறணும், இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய தத்துவம் மற்ற மாநிலங்களையும் பரவும். ஏற்கனவே பரவுது, ஏற்கனவே கேள்வி கேட்கிறாங்க. அதான் இவங்களுக்கு உதவி அடைஞ்சார். தமிழ்நாடு poses the greatest challenge to their political survival. இப்ப இந்த பொலிட்டிக்கல் சர்வைவல்க்கு ஒரு சேலஞ்சா இது அமைஞ்சிடுச்சு அப்படிங்கறதுனாலதான் இவங்களுடைய இந்த அரசியல்ல வந்து பிரதான் வசமாக சிக்கிக்கிட்டார் அப்படிங்கறத உணர்ந்துதான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமனை களத்துல இறக்கி விட்டுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த அம்மா வந்து சகட்டு மேனிக்கு பேசுறாங்க. பெரியார் வந்து தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு, அந்த பெரியாருடைய படத்தை தானே நீங்க ஆபீஸா வச்சு வந்து நீங்க வழிபடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதாக்கு 1989 என்ன நடந்தது அப்படிங்கறத அப்படி இந்த சேலையை உருவரக்கூடிய அந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணி வேற காமிக்கிறாங்க. இதுதான் முதல் முறை ஜெயலலிதாவை பத்தி பேசுறாங்களான்னா இல்ல. மணிப்பூருக்கு எதிராக நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க இல்லையா, அந்த மணிப்பூர் இஷ்யூ போதும் ஒரு வருஷம் முன்னாலே இதே நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்த பேசி இருக்கிறாங்க. அப்ப எப்ப போய் இவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வருதோ அப்பப்போ இவங்க வந்து இந்த ஜெயலலிதா இஷ்யூவை பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. எனக்கு இன்ஃபேக்ட் அவங்க பேசும்பொழுது ஒரு நிதி அமைச்சர் பேசுறாங்களா இல்ல ஒரு குழாயடி சண்டை போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வந்தது. ஒருவேளை தர்மேந்திர பிரதான் நிர்மலா சீதாராமனை தொடர்ந்து பார்ப்பதனால்தான் என்னமோ தமிழர்கள் எல்லாருமே அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நிர்மலா இதை பேசுனதுனால ஒட்டுமொத்த ஊடகங்களும் பேச வேண்டிய மொழி பிரச்சனையோ இல்ல டீலிமிட்டேஷனையோ விட்டுட்டு நிர்மலா சீதாராமன் பேசுறத பேசுவாங்க, இதை ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ ஆக்குவாங்க அப்படிங்கிற முயற்சியில பாஜக ஈடுபடுதா? ஆமா, டைவர்ஷனரி டாக்டிக் தான். அஃபென்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிஃபென்ஸ், பாதுகாப்பு, சுய பாதுகாப்பு நாட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம்னா ஓங்கி அடிங்க, சட்டம் போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்ப இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அது திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நிர்மலா சீதாராமன் வந்து நல்லா, அவங்க வந்து இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் பேசுற மாதிரியே பேசுறாங்க, குழாயடி சண்டையில பேசுற மாதிரி தான் பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல என்ன மரியாதை, என்ன கண்ணியத்தை காத்துக்கிட்டு இவங்க எல்லாம் பேசுறாங்க. எப்படிப்பட்ட கண்ணியவான்கள் வந்து இந்த பார்லிமெண்ட்ல இருந்திருக்காங்க, அவங்க இருந்த இடத்துல இவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய கஷ்டகாலம், வேற என்ன சொல்றது. இதை தாண்டி இன்னொரு ஒரு பிரச்சனையும் பார்லிமெண்ட்ல வெடிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நாட்டுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போதுதான் பிரதமர் எங்கேயாவது காணாம போயிடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்கோர்ஸ் பிரதமர் வந்து அலுவல் ரீதியாக வந்து மொரிஷியஸ் போயிருக்காரு அப்படின்னாலும்
பல தருணங்கள்ல பார்த்திருக்கோம் இந்த மாதிரி முக்கியமான டிஸ்கஷன்ஸ் இருக்கும்போது அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரதே இல்லை. இதற்கு பாஜக கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கு. ஒரு பிரதமரை நீங்க எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் தருண் கோகோய் வந்து பதில் சொல்லியிருக்காரு. பாராளுமன்றத்துல பிரதமருடைய உரையெல்லாம் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் அவர் முன்னாள் பிரதமர்களை மட்டுமே குற்றம் சாட்டியிருக்கிறாரே தவிர உருப்படியா எதுவும் பேசினது இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கிறீங்க. நிறைய தலைவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆன் a scale of 1 to 10 compared to the former prime ministers of India, நீங்க மோடியை நீங்க எப்படி ரேட் பண்ணுவீங்க? அவருடைய நிர்வாக திறன் சார்ந்து இந்த கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி எஸ்கேப் ஆயிட்டு அவருடைய எம்பிஸை விட்டு பேச விடுறது, அவருடைய அமைச்சர்களை விட்டு இந்த மாதிரி பிரச்சனையை திசை திருப்புவது அப்படிங்கிற ஒரு மோட்லயே இந்த ஒரு 10 வருஷத்தை கடத்திட்டு போயிட்டாங்களே, இனிமேலும் இது செல்லுபடி ஆகுமா இந்த டாக்டிக்? மக்களுடைய அறியாமை நம்புறாங்க. இன்னும் மக்களுக்கு வந்து போதுமான விழிப்புணர்வு இல்லைன்னு நம்புறாங்க. அதனால இவ்வளவும் செய்யறாங்க. அதுக்கு ஒரு கிரைசிஸ் வந்தா உடனடியா அமிர்த காலம் வருகிறது, உடனே அதுலயே வந்து ஒரு 3 மாசம் அமிர்தம் வருதுன்னு சொல்லி நம்பி இப்படி மக்களை நம்ப வச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மக்கள் வந்து அதை நம்புற மாதிரி தான் சில தேர்தல் முடிவுகள் வந்து காண்பிக்குது. அதனாலதான் உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே எரிச்சல். நம்ம போய் புரட்டு இங்க மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எரிச்சல். அது பிரதம மந்திரி வந்து நீங்க வந்து ஃப்ரம் ஸ்கேல் 1 to 10 அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தா இந்த பிரதம மந்திரி என்ன சாதிச்சிருக்கிறாரு? உள்நாட்டுல வந்து பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. வெளிநாட்டு கொள்கையில வந்து சைனா வந்து நமக்கு 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சி வச்சிருக்குன்னு மற்றவங்க சொல்றது இருக்கட்டும், இவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமியே சொல்றாரு. அதை பத்தி இவர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. சைனா அப்படி பிடிச்சி வச்சிருக்கா இல்லையாங்கிறத பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கிடையாது, இவர் தான் அமைதியை நிலைநாட்டுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஸ்வ குருன்னு சொன்னாங்க. இவங்களா சொல்லிக்கிறாங்க. ஏன் என்ன பட்டம் வேணாலும் போட்டுக்க முடியாது, தங்களுக்கு தாங்களே அது மாதிரி போட்டுக்கிறாங்க. இவருக்கு என்ன ரோல் இருந்தது இது வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு? நம்முடைய இதுல வந்து எக்ஸ்ட்ரா இதுல பாலஸ்தீன் முதல்ல வந்து இவங்களுக்கு இடையில இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனி அந்த குரூப்புக்கு இடையில சண்டை நடந்த போது உடனடியே இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். வெரி இமெச்சூர் ஸ்டேட்மெண்ட், முதிர்ச்சி அடையாத ஒரு அரசியல்வாதி ஸ்டேட்மெண்ட். அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொன்னாங்க, இல்ல காலங்காலமா நம்ம சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா அது ஒரு இடியாப்ப சிக்கல், இஸ்ரேலுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள சிக்கல். அப்ப அதுல அவ்வளவு லேசா நம்ம ஒரு சைடு வந்து எடுத்து பேச முடியாது. 2 பக்கத்துலயுமே நியாயமும் இருக்கு அநியாயமும் இருக்கு. அதனால நம்ம சொல்ல வேண்டியது உடனடியாக போரை நிப்பாட்டுங்க, குழந்தைகள் பெண்கள் அது சிவிலியன்ஸ் இவங்களுடைய கொலைகளை நிப்பாட்டுங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இவர் இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட் பண்ணாரு. அந்நேரம் ஒரு நியூஸ் வந்துச்சு, எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இதுல வந்து நம்ம மெட்ராஸ்ல இருந்து ஆயுதம் போச்சு, போர்ட்ல இருந்து ஆயுதம் போச்சு இஸ்ரேலுக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அந்நேரம். அதை கவர்மெண்ட் என்ன பண்ணல. அப்ப இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்றது வந்து எதுக்கு இருக்கு? நம்முடைய வெளியுறவு கொள்கை இந்தியாவின் பலத்தை பெருக்குவதற்காக இருக்கிறது. அந்த வெளியுறவு கொள்கை, வெளியுறவுத்துறை எல்லாமே அதுக்கு தான் இருக்கு. எந்த விதத்துல இது பண்ணாங்க? ரஷ்யா வந்து நமக்கு வந்து அந்த உக்ரைன் யுத்தம் வந்தோடனே வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறது நிப்பாட்டணும்னு ரஷ்யா என்ன சொன்னாங்க? சைனா உடனடியாக அவங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்க. ஏன்னா சைனாவுக்கு தெரியும், இன்னைக்கு ரஷ்யா நாளைக்கு நம்ம, இன்னைக்கு ரஷ்யாவை அடிக்கிறாங்க நாளைக்கு நம்மள அடிப்பாங்க அப்படின்னு சைனாவுக்கு தெரியும். உடனடியாக வந்து ஆயில் வாங்கினாங்க. சரி, இவங்க ஆயில் வாங்கின உடனே அடுத்து வந்து என்னாச்சு? நமக்கும் ஆயில் கொடுத்தாங்க. நமக்கு ஆயில் எப்படி கொடுத்தாங்க? ரொம்ப அழகா நமக்கு ஆயில் வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா, இந்தியன் ருப்பியில நீங்க பே பண்ணுங்க, கன்செஷனல் ரேட்ல கொடுத்தாங்க. இந்த கன்செஷனல் ரேட்ல கொடுத்தது நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம நாட்டில் பெட்ரோல் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும்போது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி இவங்களுடைய இதுல வந்து இது பண்ணி அதை கிளீன் பண்ணி பெட்ரோலை வந்து நம்முடைய ஜனங்களுக்கு அந்த எந்த விலையில வாங்கணுமோ அந்த விலை ப்ரொபோர்ஷனேட்டா கம்மியான விலையில கொடுத்துருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க? அதை அப்படி ரிலையன்ஸ் தூக்கி கொடுத்தாங்க. ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்க? அதை அப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு அதிக லாபத்தில் வித்தாங்க. இதை பத்தி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு எது அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க, அவங்க இவ்வளவு லாபம் போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பதில் வந்து, வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம் தானுங்க. வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இந்திய அரசாங்கமும் வியாபாரியா? மக்களுடைய நலன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இதுதான் இவங்களுடைய போக்கு. எதை எடுத்தாலும் மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்யறது, அது சரிதானுங்கிற மாதிரி பேசுறது, அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை, மொழி பிரச்சனை, இந்த நிதி தராம இருக்கிறதுக்கான தீர்வு தான் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீதிமன்றம் தான். ஆனா ஒவ்வொரு தடவை நீதிமன்றத்துக்கு போறதுன்னா அதுக்கு வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்களை நியமிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப செலவு தமிழ்நாடு அரசுக்கு ஆகுது. ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. நீதிமன்றத்துக்கு தான் போகணும். இப்படி பண்ணாங்கன்னா இவங்க பண்றது எல்லா விதத்திலையும் வந்து மரபுகளுக்கு மாறானது. ஆனா அப்படி செய்யறாங்க, துணிச்சலா செய்யறாங்க, அப்படிதான் செய்வோங்கிற மாதிரி செய்யறாங்க.
கழுத்துல கத்தி வச்சு பேசுற மாதிரி சொல்றாங்க. நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணீங்க, நாங்க உங்களுக்கு 2000 கோடி ரூபாய் தர்றோம். இது ஒரு அரசாங்கம் செய்யற காரியம் இது? வழிப்பறி போகம் செய்யற காரியம் மாதிரில இருக்கு. அது உள்ளூர்ல உள்ள மாமூல் கேட்டு வர ரவுடி கேட்கிற காரியம் மாதிரில இருக்கு. இப்படி அரசு நடத்துறது? இன்னைக்கு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இது எப்படி போகுது அப்படிங்கிறது இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கூட்டாட்சி தத்துவம், ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத நினைக்கும் பொழுதுதான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு. இதுல இருந்து தமிழ்நாடு எப்படி மீண்டு வருது அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.